ஹாய் ஹலோ மக்களே, வணக்கம். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் தட்டி விட்ருங்க. டாக்டர் அம்பேத்கரோட முதல் 10 பாகங்கள் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. பார்க்கலனா பார்த்துட்டு வாங்க. அடுத்த பாகத்துக்கு போகலாம். பரோடா மன்னர் உதவியோட அமெரிக்காவில் இருக்கிற கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து மேற்படிப்பு படிக்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்குது நம்ம அம்பேத்கருக்கு. ஒரு தீண்டப்படாதவருக்கும் இது அளவில் அடங்கா பெரும் பேரு. உண்மையிலேயே ஒரு புதிய சகாப்தம் படைத்த நிகழ்ச்சி இது. ஒரு தீண்டப்படாதவர், வெறுத்து ஒதுக்கப்படும் ஒரு மகார் இனத்தைச் சேர்ந்தவர் அயல் நாட்டிற்கு சென்று சிறப்பினை வளர்த்து கொள்ளவும் நீடித்து நிற்கக்கூடியதும் மேம்படுத்தக்கூடியதுமான செல்வாக்கினை பெறவும் அக்காலகட்டத்தின் அறிவுத்திறனை தனதாக்கி கொள்ளவும் வாய்ப்பு பெறுவது என்பது ஒப்பற்ற நிகழ்ச்சியாகும். முதல் வரிசைக்குரிய இந்திய அரசியல் தலைவர்களில் ஆபிரகாம் லிங்கனும் புக்கர் டி வாஷிங்டனும் பிறந்த மண்ணில் முதலாக கல்வி கற்கச் சென்றவர் அம்பேத்கரே ஆவார். 1930களின் முற்பகுதியில் தென் அமெரிக்காவில் சோசியலிஸ்ட் தலைவர் ஜெயபிரகாஷ் நாராயணன் படித்தார். 1913 ஜூலை 3வது வாரத்தில் அம்பேத்கர் நியூயார்க் நகரை அடைந்தார். அங்கு பல்கலைக்கழகத்தில் தங்கும் விடுதியான ஹாட்லி ஹாலில் ஒரு வாரம் தங்கினார். பெரும்பாலும் அரைகுறையாக வேக வைக்கப்பட்ட உணவு, மாட்டிறைச்சி இவற்றை இவர் விரும்பவில்லை. ஆகவே 554 மேற்கு எண்ணிலிருந்து 114வது தெருவில் இருந்த காஸ்மாபாலிட்டன் கிளப்பிற்கு தனது இருப்பிடத்தை மாற்றிக்கொண்டார். இங்கு சில இந்திய மாணவர்கள் தங்கியிருந்தனர். இதன் பின் பார்சி மாணவரான நேவல் பாத்தானா என்பவருடன் லிவிங்ஸ்டோன் ஹால் விடுதியில் இருந்தார். நேவல் பாத்தானா அம்பேத்கருடன் வாழ்நாள் முழுவதும் நட்புடன் இருந்தார். அயல் நாடான அமெரிக்காவில் அம்பேத்கரின் வாழ்க்கை தனித்தன்மை உடையதாகவும் நெகிழ்ச்சிமிக்க அனுபவம் உள்ளதாகவும் இருந்தது. அங்கு மாணவர்களோடும் மற்றவர்களோடும் அவர் சுதந்திரமாக பழக முடிந்தது. படிப்பதில், எழுதுவதில், நடப்பதில், குளிப்பதில், தங்குவதில் சம உரிமை கிடைத்தது. குறிப்பிட்ட நேரத்தில் உணவு உட்கொள்வது, மேசையின் மேல் உண்பது, உணவு சிதறல், உடை மீது விழாமல் இருக்க ஒரு சிறு துண்டு, கொலம்பியா பல்கலைக்கழகத்தின் வாழ்க்கையில் இப்படி பல புதிய காட்சிகள். அவருக்கு அது ஒரு புதிய உலகம். அது அவருடைய அறிவின் பரப்பை மேலும் விரிவடைய செய்தது. புதிய வாழ்வு மலர்ந்தது. புதிய அர்த்தத்தோடு அவருடைய புது வாழ்வு பளிச்சிட்டது. புத்துணர்ச்சியான இந்த சூழ்நிலையில் தன் தந்தையின் நண்பருக்கு அம்பேத்கர் ஒரு கடிதம் எழுதினார். இக்கடிதம் இவருடைய சிந்தனை போக்கை புலப்படுத்துகிறது. தான் ஒடுக்கப்பட்ட மக்களின் நல்வாழ்வினை உளமாற விரும்புவதை வெளிப்படுத்தினார். மேலும் இம்மக்களின் நல்வாழ்வு கருதி பணிபுரிய பலர் முன்வர வேண்டும் என்றும் இவ்வகுப்பிலிருந்தே இவர்கள் வரவேண்டும் என்றும் அவர் விரும்பினார். இவற்றை இக்கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். கிடைக்கின்ற ஒவ்வொரு வாய்ப்பினையும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் நலனுக்கே பயன்படுத்த வேண்டுமென்கின்ற பேரவாவினை அவர் எடுத்தாண்டு எழுதியுள்ள புகழ்மிக்க ஷேக்ஸ்பியரின் வரிகள் புலப்படுத்துகின்றன. கடல் அலை மேலெழுவது கீழே வீழ்வது போல் மனித வாழ்வில் உயர்ச்சியும் தாழ்ச்சியும் வருவது இயல்பே. வெள்ளத்தை எதிர்த்து நீந்தி செல்பவனே வாழ்வில் வெற்றி பெறுகிறான். அதன் பின் அவருடைய சமூகத்தின் அழிவுக்கான காரணங்களை கூறிவிட்டு அதனை நீக்குவதற்கான வழிமுறையும் குறிப்பிட்டுள்ளார். பெரும் விடுதலை வீரராக விளங்கப் போகிறார் என்பதற்கான அறிகுறிகள் இதில் இருப்பதை காணலாம். குழந்தையை பெறுபவர்கள் பெற்றோர்களே. கர்மம் என்கிற எண்ணத்தை முழுவதுமாக விட்டுவிட வேண்டும். பெற்றோர்கள் தன் குழந்தைகளின் வருங்காலத்தை உருவாக்க இயலும். இதை நன்குணர்ந்து நாம் பின்பற்றினால் ஒளிமயமான காலத்தை விரைவில் பார்க்கலாம். ஆண்களோடு பெண்களுக்கும் கல்வி தந்தால் நம் முன்னேற்றம் விரைந்து வீறு கொள்ளும். பெண் கல்வியின் பயனை உங்கள் மகளுக்கு அளிப்பதிலிருந்தே இதை அறிந்து கொள்ளலாம் என்று எழுதியுள்ளார். உங்களுக்கு அருகிலும் நெருக்கமாகவும் இருப்பவர்களுக்கு கல்வியை வழங்குவதிலும் கல்வியின் நோக்கத்தை பற்றி விளக்குவதும் உங்களது குறிக்கோளாக இருக்க வேண்டும் என்று கூறி இந்த 20 வயது இளைஞர் தன் கடிதத்தை முடிக்கிறார். சுயமரியாதை, தன்னை நம்பி செயல்படல், அறியாமை காரணமாக விதியை நம்பி அடங்கி கிடப்பது, இது தவிர்க்க முடியாத தெய்வ செயல் என்று கருதுவதும், கையறு தத்துவத்திற்கு எதிரான புரட்சி ஆகியவற்றின் விதைகள் இக்கடிதத்தில் உள்ளன. திருப்பி தாக்குதல், ஒவ்வொரு வாய்ப்பினையும் பயன்படுத்துதல், எச்சரிக்கையுடனும் விழிப்புடனும் இருத்தல் ஆகியவற்றை பற்றி அவர் எடுத்தாண்டுள்ள ஷேக்ஸ்பியரின் வரிகள் புலப்படுத்துகின்றன. இத்தகைய உணர்வுகளுக்கு ஆட்பட்ட அம்பேத்கரின் பார்வையும் எண்ணங்களும் உள்ளொளி பெற்றன. பெயரும் செல்வாக்கும் இல்லாத தான் வாழ்வில் தனக்கென ஒரு வழி அமைத்து முன்னேற வேண்டியிருப்பதை அம்பேத்கர் நன்கு அறிந்திருந்தார். இதை அடைந்திட தன்னிடம் புதைந்திருந்த தகுதிகளை வளர்த்து கொள்வதே வழி என்று கருதினார். அரிய உழைப்பின் மூலமே இந்நிலையை எய்திட இயலும். சிறிது காலம் அவரது மனம் திசை மாறி இருந்தது. ஆனால் விரைவில் விழிப்புணர்வு பெற்றார். தன் பொறுப்புகளை உணர்ந்தார். தளரா ஊக்கமுடன் முழுமையாக இனி படிப்பது என்று உறுதி பூண்டார். ஓய்வாக இருந்து இன்புற நேரமில்லை. செல்வர் வீட்டு மாணவர்களின் வழக்கமான பல்கலைக்கழக களியாட்டங்களில் கலந்து கொள்வதில்லை. நாடக அரங்கிற்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் அவர் உள்ளத்தில் தோன்றியதே இல்லை. சுற்றி திரிந்து நேரத்தை வீணாக்கியது இல்லை. நியூயார்க் நகரத்து காட்சிகளை கண்டு கழிப்பதில் பொழுதுகளை போக்குவது இல்லை. அவருக்கு கடும் பசி எடுக்கும். அதை 2 ரொட்டி துண்டுகள், ஒரு சிறு கறித்துண்டு அல்லது மீன் துண்டு, ஒரு குவளை காப்பி இவற்றுடன் தனித்துக் கொள்வார். இதற்கே $1 10 சென்டும் ஆகிவிடும். அவருக்கு கிடைக்கும் உதவித்தொகையிலிருந்து மாதந்தோறும் ஒரு தொகையை இதற்காக செலவிட வேண்டியிருந்தது. ஆகவே தன் செலவுகளை சுருக்கி கொண்டார்.
தனக்கு கிடைக்கும் ஒவ்வொரு மணி நேரத்தையும் எவ்வாறு படிப்பதற்காக பயன்படுத்தினார் என்று அவருடன் கல்லூரியில் படித்தவர்கள் பலரும் பிற்காலத்தில் பெருமையுடன் கூறியிருக்கிறார்கள். வாழ்நாள் முழுவதும் படிப்பதையே பேரின்பமாக கொண்டிருந்தார். பல்கலைக்கழகத்தில் உயர்ந்த பட்டம் ஒன்றை பெறுவது மட்டுமே இப்பொழுது அவருடைய நோக்கமாக இருக்கவில்லை. அறிவியல், அரசியல், சமூகவியல், பொருளியல் ஆகிய அனைத்திலும் உயர்பட்டம் பெற வேண்டும் என விளைந்தார். இந்தியாவில் ஆங்கில மொழியுடன் பெர்சியன் மொழியையும் படித்து BA பட்டம் பெற்றிருந்தார். ஆனால் இப்பொழுதோ அரசியல், விஞ்ஞானம், நீதியியல், தத்துவம், மானிடவியல், சமூகவியல், பொருளாதாரம் ஆகியவற்றை பாடமாக எடுத்திருந்தார். பேராசிரியர் எட்வின் RA செலிக்மேன் அவர்களிடம் அம்பேத்கர் தன் மனதை பறிகொடுத்தார். இப்பேராசிரியர் லாலா லஜபதி ராயின் நண்பர். லாலா லஜபதி ராயை செலிக்மேனுக்கு அறிமுகப்படுத்தியவர் சிட்னி வெப் என்பவர். நீர்நிலை நாடி ஓடும் வாத்து போல் செலிக்மேன் பால் அம்பேத்கர் ஈர்க்கப்பட்டார். பேராசிரியர்களிடம் தனியான சிறப்பு அனுமதி பெற்று அவர் நடத்தும் எல்லா வகுப்புகளுக்கும் சென்று அமர்ந்து பாடம் கேட்டார். வகுப்பில் பாடம் நடத்தும் பக்கத்தின் தாளின் மூலையை மடித்துவிட்டு புத்தகத்தை கையில் வைத்துக் கொண்டு அருமையாக கற்பிப்பார். மாணவர்களுக்கு அன்புடன் வழிகாட்டுவார். இதனால் அம்பேத்கரின் உள்ளத்தில் என்றும் அழியாத பதிவினை ஏற்படுத்தினார். ஆராய்ச்சி செய்யும் நெறிமுறைகளை பற்றி அம்பேத்கர் கேட்டதற்கு முழு ஈடுபாட்டுடன் இறங்கி செயல்படும் போது உங்களுக்கு உரிய வழியை நீங்களே உருவாக்குவீர்கள் என்று விடை பகிர்ந்தார். அடுத்த எபிசோட் நாளைக்கு பார்ப்போம். Thank you for watching. For more videos, please subscribe.